மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. என்னப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பாவும் திருப்பாதமே. कल की दुख सारे आज मैं भूल गया, कल की दुख सारे आज मैं भूल गया. आई है शांति हमें प्यारे जीवन में प्रभु, आई है शांति हमें सारे जीवन में प्रभु. कोटि कोटि धन्य डैडी, कोटि कोटि धन्य डैडी, कोटि कोटि धन्य डैडी. धन्य बलि प्यारे पिता तुझे मिले और कोई आनंद है अपा तेरे चरणों तले. और कोई आनंद है अपा तेरे चरणों तले. धन्य बलि धन्य प्रभु तुझे मिले और कोई आनंद है अपा तेरे चरणों तले. आनंद आनंद है अपा तेरे चरणों तले. Luke chapter 5:1. Luke chapter 5:1. படாபட் ரீட் பண்ணுங்க. பின்பு அவர் கிணற்றிலிருந்து கடந்து வந்து நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்க அவரிடத்தில் நெருங்கினார்கள். one இது ரொம்ப பவர்ஃபுல். அவர் கெனசரேத்துக்கு வந்தபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்பதற்காக அவரிடத்தில் நெருங்கினார்கள். एक बहुत बड़ी भीड़ जो है परमेश्वर का वचन सुनने के लिए, परमेश्वर का वचन. 5:1 कैन यू रीड इन हिंदी में परमेश्वर का वचन सुनने के लिए पर गिरी पड़ती थी और वह गोत्रस्थ और की झील के किनारे पर खड़ा था. तो ऐसा हुआ. आमीन. ஹalleluya 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 ஹalleluya. அவர் என்ன செய்றாருன்னா கடல்ல வந்து அந்த படகுல வந்து இறங்கி கெனசரேத்துக்கு போறாரு. वो नाव पर से उतर कर गन्नेसरत में आकर पहुंचते हैं. அங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆண்டவர் வந்துட்டாரு. और गन्नेसरत में पहुंचते ही वहां के लोगों को அப்ப ஆண்டவர் வந்துட்டாருன்னா அவர் வாயில இருந்து வாழக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை, ஒவ்வொரு வசனமும் ஜீவனுள்ள வசனம், ஒவ்வொரு ஒவ்வொரு வேர்டும் கிரியை செய்யும், ஒவ்வொரு வார்த்தையும் கிரியை செய்யும், ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் கிரியை செய்யும் என்று விசுவாசித்து அந்த வசனத்தை கேட்கும்படி எல்லாரும் ஆண்டவரை நெருங்கினார்கள். और ये सभी लोग प्रभु के पास आए क्योंकि उन्हें पता था कि उसके मुंह से निकलने वाले हर एक शब्द में जो है सामर्थ है और वो सामर्थ इस शब्द को सुनने के लिए वो प्रभु के पास आए. எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? सभी लोगों ने क्या किया? वचनத்தை கேட்கிறதுக்கு, वचन को सुनने के लिए, वचनத்தை கேட்க நெருங்கினார்கள். वचन को सुनने के लिए पास आए, वचनத்தை கேட்க நெருங்கினார்கள். वचन को सुनने के लिए निकट आए. அழுத்தி அழுத்தி ஆண்டவர் சொல்றார். आज बहुत ही स्पष्ट रीति से प्रभु कहते हैं वचन 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 தான் கிரியை செய்யும். ये वचन ही कार्य करता है. वचन வாழ்க்கையை தரும். ये वचन जीवन देता है. वचन आशीर्वाद तரும். वचन आशीष देता है. वचन குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். वचन जो है संतान की आशीष दे सकता है. वचन திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும். वचन जो है विवाह के कार्यों को सफल कर सकता है. आशीर्वाद तரும். वचन जो है नौकरी में बढ़ोतरी दे सकता है. व्यापारத்துல आशीर्वाद तரும். वचन व्यापार में बढ़ोतरी दे सकता है. सुखத்தை तரும். वचन जो है अच्छा आरोग्य दे सकता है. वचन नற்கிரியைகளை காண்பிக்கும். वो भलाइयों को दिखाता है.
நன்மைகளை காண்போம். वचन से हम भलाइयों को அந்த देखते हैं, வசனம் தான் கிரியை செய்யும். वचन ही कार्य அந்த करता வசனம் है, தான் ஜீவன். वो वचन ही அந்த जीवन है, வசனம் தான் ஜீவன். वो वचन ही जीवन அந்த है, வசனம் தான் ஜீவன். वो वचन ही जीवन है। John 1:1 says, यूहन्ना 1:1 कहता है, John 1:1 say, यूहन्ना ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. आमेन। அப்ப அந்த word only gives the ये वचन ही सारे जीवन को देता है, அந்த வசனம் தான் கிரியை செய்யும். वचन ही அந்த कार्य வசனம் करता தான் है, ஜீவனை தரும். वचन ही जीवन அந்த देता है, வசனம் தான் ஆரோக்கியத்தை தரும். और वचन ही அந்த जो है வசனம் தான் हमारे लिए நற்கிரியை श्वास தரும். देता है, அந்த வசனம் தான் நற்கிரியை தரும். और वो ही भलाइयों को அந்த देता है, வசனம் தான் நம்மளை தூக்கி எடுக்கும். वो ही हमें அந்த उठाता வசனம் है, தான் நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி தரும். और वचन ही हमारे लिए सारे அப்ப அந்த कार्यों को வசனம் सफल करता ஜீவனுள்ள है। வசனம். वचन जीवन का அந்த वचन है, வசனம் ஜீவனுள்ள வசனம். वो वचन जीवन का वचन அந்த है, வசனம் ஜீவனுள்ள वो வசனம். जीवन का वचन है, அதத்தான் கேக்குறதுக்காண்டி ஓடி வந்தாங்க. और उसे सुनने के लिए ही वो दौड़ कर आए, அத கேக்குறதுக்காக वो सुनने के लिए ஓடி வந்து ஆண்டவரை நெருக்கினாங்க. और दौड़ कर आए, प्रभु के निकट आने लगे, ஏன்னா அவருக்குள்ள அன்பு, और इतना उसके ऊपर प्रेम அவளுக்குள்ள था, அவர் மேல அக்கறை. इतना उसके ऊपर प्रेम, ஆண்டவரை நெருங்கினாங்க. और वो प्रभु के पास ஆண்டவரை आए, நெருங்கினாங்க. और प्रभु के पास आए, அப்ப அந்த ஆண்டவர் பார்த்தாரு, तब प्रभु ने देखा ஐயோ, என் பிள்ளைகள் எனக்கு என் வார்த்தைக்காக எனக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்களே. कि मेरे बच्चे जो है मेरे वचन के अपने लिए कड़क- जो है कड़क- इतने कड़क उत्साहित पकवान है, கடற்கரை பக்கம் வந்தார். और जो है ना கடற்கரை பக்கம் வந்து समुद्र के किनारे, ஏராளமான திரளான கூட்டம். और वहां किनारे आते ही बहुत सारा इंग्लिश बड़ा में ரொம்ப भीड़, அழகா இருக்கும், மல்டிट्यूड्स. और अंग्रेजी में बहुत अच्छे लिखा है भीड़, மல்டிट्यूड्स अनेक भीड़, மல்டிट्यूड्ஸ் भीड़, ரொம்ப திரளான ஜனங்கள், और बहुत सारे लोग, திரளான ஜனங்கள் बहुत सारे लोग, அவர் வார்த்தையை கேட்கிறதுக்காக தாகத்தோட இருக்கிறாங்க. और उसके वचन को सुनने के लिए बहुत ही தாகத்தோட இருக்கிறாங்க. प्यासे हैं। ஏசாயா 44:3 வாசிங்க பாப்போம். ஆமென். Thank you Lord, thank you master. படபட் यशाया 44:3 தாகமுள்ளவன் மேல், ஆமா, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சன்னதியின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் என் ஆவியையும். எஸ் அந்த வாசிமா, அது உனக்கு தான் இன்னைக்கு. ஆமா, எஸ், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும், தர்வணி கூட சொல்லல, ஊற்றுவேன். புவர் ரா 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 ரே ஹே ரபா. எஸ் வாசிங்கம்மா பாப்போம். இன்னைக்கு அந்த வசனம் தான், இன்னைக்கு வசனம் மூலம் தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுறார். ஆமென். 44:3 தாகமுள்ள மேல தண்ணீரும். When you are thirst, then the Lord will give the water. Amen. Yes. Amen. Yes. உன் சந்தானத்தின் மேல் உன் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் தருவேன் சொல்லல. केवल तुझे आशीष दूंगा ऐसे नहीं कहा गया है। அந்த descendant உன் பாரு பிள்ளை, உன் ஜெனரேஷன் और तेरे संतान पर आशीष ले लूंगा, तेरे पूरे वंश पर आशीष ले लूंगा। அத வாங்குறவங்க மட்டும் கரங்களை தட்டி, और जो प्रभु पे विश्वास रखते हैं थाली बजाकर, थाली बजाकर, थाली बजाकर, थाली बजाकर, हालेलुया, थाली बजाकर, आमीन. கரங்களை தட்டி வாங்கிடுங்க, उसे फा लीजिए, थाली बजाकर उसे फा लीजिए। हालेलुया, हालेलुया, आमेन, 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 आमेन। அந்தால வந்து இறங்கி வரும்போது அங்க பாக்குறாரு கடற்கரையில, और वहां से उतर आके प्रभु देखते हैं, பாத்தீங்கன்னா ஆடிகாரு பெரிய பெரிய கார் இருக்கு, और ऑडी ऐसे बड़े बड़े कार हैं। அந்த சமயத்துல அந்த டிராவலுக்கு எப்படி போட் தான், और उस समय में जो है एक जगह से दूसरे जाने के लिए नाव थे, அவர் சுத்தி இருந்த எல்லாம் கலிலியா கடற்கரை பக்கம் தான், और जहाँ कहीं भी प्रभु जाते थे वो गलीली के जो है समुद्र के किनारे ही जाते थे। பக்கத்துல பார்த்தா ரெண்டு படகு இருக்கு, और वहाँ पर देखा तो 2 नाव थे, அப்ப அதுல பார்த்தா ரெண்டு படகு இருக்கு, वहाँ पे 2 नाव थे। கவனமா यस, ரெண்டு படகு இருக்கு। ध्यान से सुनिए, 2 नाव थे। ஒரு படகுல போய் ஏறினார், एक नाव पर जाकर वो चढ़े, और एक नाव पर जाकर वो चढ़े। அந்த படகு யார் படகா இருந்து? वो किसका नाव था? பேதுருவின் படகு, சீமோன்। वो शमौन का नाव था। அங்க பேதுரு ஆவல அவன், वो तब तक वो पतरस हुआ नहीं था, वो तभी भी शमौन ही था। या அந்த சமயத்துல அவன் பேதுரு ஆவல, उस समय वो पतरस हुआ அந்த சமயத்துல नहीं, அவன் சீமோனா இருந்தான்। वो शमौन था। அவன் சீமோன்னா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன், शमौन का अर्थ है बहुत ही आशीषित, ரியலா அவன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் वो தான்। बहुत ही आशीषित था। அவன் கடலுக்குள்ள போனா அவனுக்கு மீன் வரும்,
और अगर वो जो समुद्र में जाता तो उसको அவன் எதை मछलियां கேட்டாலும் मिलती थी அப்பமா அவனுக்கு கிடைச்சிட்டே இருந்தான். और जो कुछ उसे वो मांगता था उसे அவன் मिलते சீமோனா रहता தான் था இருந்தான். और वो तभी शमौन बन के ही था அவன் படகுல தான் ஏறினான். उसके नाव पर ही यीशु मसीह गए இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என் படகுல ஏறுவார்? இன்னைக்கு मैं எத்தனை பேர் कितने लोग विश्वास करते हैं कि प्रभु आज मेरे नाव पर चढ़ेंगे யா கரங்களை தட்டி ஆண்டவரே Amen. என் படகு உமக்காக காத்திருக்கு. प्रभु मेरा என் नाव படகு भी உமக்காக आपका காத்திருக்கு. इंतजार कर रहा என் படகு है உமக்காக காத்திருக்கு. मेरा नाव आपका என் படகு इंतजार உமக்காக कर रहा है காத்திருக்கு. அந்த என் படகுல ஏறுங்க ஆண்டவரே. मेरे नाव पे चढ़िए என் प्रभु படகுல ஏறுங்க ஆண்டவரே. मेरे नाव पर என் படகுல चढ़िए ஏறுங்க ஆண்டவரே. मेरे नाव पर என் चढ़िए படகுல வாருங்க ஆண்டவரே. मेरे नाव में என் आइए படகுல வாருங்க ஆண்டவரே. मेरे नाव में என் आइए படகுல வாருங்க ஆண்டவரே. मेरे नाव में आइए சொல்லுமா, சொல்லு சொல்லு என் படகுல வாருங்க ஆண்டவரே. बोलिए है प्रभु मेरे नाव சொல்லுடா, में ஏய், आइए ஏய். ஏய் நீனும் சொல்லு ஏய் பயப்பட்டுட்டு இருக்காத. ஐயா என் படகுல வாருங்க ஆண்டவரே. प्रभु मेरे नाव में आइए சொல்லுடே கமான் என் படகுல வாருங்க ஆண்டவரே. बोलिए मैं प्रभु मेरे नाव में आइए என் படகுல வாருங்க ஆண்டவரே. प्रभु मेरे नाव में என் படகுல आइए வாருங்க ஆண்டவரே. मेरे नाव में आइए சொல்லுங்க பாப்போம். बोलिए ராகா ராஜா ரேசே கே போரோ கி தேக்கே நீரே கபா ரே துரிகா மிஸ்ஹோ தினிர் கேபே ரிபா கபா லோரோ துரபே கரேசா ஏ சேகோ போரபா ரிபி கேபே துரி கேமே ரபா. Thank you Lord. धन्यवाद प्रभु என் படகு அதான் சீமோன் படகுல ஏறினார். शमौन के नाव में प्रभु चढ़े சீமோன் படகுல ஏறினார். शमौन के नाव में प्रभु चढ़े அதான் ரொம்ப ரொம்ப கவனமான ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப கவனமான வசனங்கள் ப்ளீஸ். और ये बहुत Don't disturb, ये please don't वचन disturb. जो है बहुत ही ध्यान Yeah. से सुनिए ஒவ்வொரு வசனமும் ரொம்ப கிரியை செய்யற வசனம். और ये वचन सारे कार्य करने वाले वचन அடுத்தல हैं ஏறிட்டு என்ன செய்தாரு? और चढ़कर वो क्या करते हैं அந்த மக்கள்லாம் திரளான மக்கள் और बहुत सारा भीड़ था போட் உள்ள தள்ள சொன்னார். और प्रभु ने कहा कि इस नाव को थोड़ा अंदर की तरफ धकेलो எதுக்காக உள்ள தள்ள சொன்னார்? थोड़ा हटा लो அங்க உள்ளத்துல நீ வரும்போது தான் எதுக்காண்டி உள்ள தள்ள சொன்னாருன்னா அப்பந்தான் நான் உங்க உள்ளத்துல வர முடியும் அப்படின்ட்டு உள்ள தள்ள சொன்னார். अंदर क्यों हटाने को कहा ताकि तभी ही तो मैं तुम्हारे हृदय में आ सकता हूँ ரெண்டாவது வசனத்தை வாசிங்க பாப்போம். 3. அப்பொழுது கடற்கரையில் இருந்த 2 படகுகளை கண்டார். ஆமென். பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். ஆமா அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனிடம் இருந்தது. ஆமா அதுக்கு பிறகு இருந்து சற்றே தள்ளும்படி அவரை கேட்டுக்கொண்டார். எங்க தள்ளும்படி உள்ள தள்ளும்படி நீங்க என்னன்னா என் இருதயத்தை எந்த அப்பந்தான் உள்ள தள்ளும்போது தான் உங்களை என்னதான் ஆண்டவரை உள்ள உதயத்துல தள்ளும்போது தான் உங்க நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். और जब हम हमारे प्रभु को हमारे हृदय के अंदर लेते हैं तभी ही हमारी जिंदगी में अद्भुत कार्य हमारे हृदय के अंदर लेना है हमारे हृदय के अंदर लेना है அதனால தான் உள்ள தள்ளிடா அப்படினார் போட். और इसीलिए प्रभु ने उसे कहा कि नाव को थोड़ा अंदर ले चल. போட்ல யார் இருக்கா? नाव में कौन है? ஆண்டவர் இருக்கிறார். यीशु मसीह है. போட்ல ஆண்டவர் இருக்கிறார். नाव में यीशु मसीह है. அதனால இன்னைக்கு யாரு இன்னைக்கு நம்ம போட்ல யார் இருக்கா? आज हमारे नाव में कौन है? நம்ம போட்ல யார் இருக்கா? हमारे नाव में कौन है? யார் இருக்கா? कौन है? ஏசப்பா. यीशु मसीह. ஏசப்பா நம்ம போட்ல यीशु இருக்கிறார். मसीह हमारे नाव में ஏசப்பா है. நம்ம போட்ல இருந்தாலே போதும். यीशु मसीह हमारे नाव में रहे तो ही काफी है. அற்புதத்துக்கு மேல அற்புதம். हमारी जिंदगी में अद्भुत के ऊपर அடையாளத்துக்கு மேல अद्भुत அடையாளம். चिन्ह के ऊपर चिन्ह அடையாளத்துக்கு மேல அடையாளம். चिन्ह के ऊपर கிருபைக்கு चिन्ह மேல கிருபை. இங்க வா. करुणा के ऊपर இங்க வந்து करुणाएं. வா. நீங்க வா தம்பிங்க வா. நீ நல்ல பிள்ளை அங்க வா. இங்க வந்து இருப்பா. அவன் இந்த சேரை காலி பண்ணி விடுங்க. வா. ஏசப்பா. ஆமென். आमेन. இன்னைக்கு ஆண்டவரை போட்ல ஏத்தணும். என்ன வேற யாரையும் ஏத்திராத. ஆமென். ஹalleluya. हालेलुया. ஹalleluya. இங்க தான் பார்க்கணும். Hallelujah. வேற எங்கேயும் பார்க்க கூடாது. இங்கே தான் பார்க்கணும். ஆமா. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தை இன்னைக்கு தொடுறார். प्रभु हर एक हृदयों को छू ஒவ்வொரு रहे हैं. இருதயத்தை இன்னைக்கு தொடுறார். हर एक हृदयों को प्रभु छू रहे Hallelujah. हैं. हालेलुया. Hallelujah. हालेलुया. அங்க பரத்த தள்ள சொல்லியாச்சு. और अंदर की ओर प्रभु ने उसे உள்ள தள்ளு. பரத்த கூட சொல்லல. உள்ள தள்ளு அப்படினா अंदर की ओर हटा दो ஆண்டவர் உன் இருதயத்துல உள்ள தள்ளு. और प्रभु को अपने हृदय के अंदर रख डालो. போட்ல ஏறினார். प्रभु उस नाव पर चढ़ गए அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். और वो उपदेश देने लगे. அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் वो போது उपदेश देने लगे ஒவ்வொரு இருதயங்களும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சு. और सभी के हृदय जो है वो जलने लगे. ஹalleluya. हालेलुया. Yes. Thank you master. Luke 24:32. लूका 24:32. ஏசப்பா கரெக்ட். ஆமென். ஆமா
ஆ ஆமென் Amen. ஆமென் Amen. ஆமென் Amen. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. பாருங்க பாருங்க எஸ் ஆமா ஒருவர் நோக்கி तब वो आपस में देखकर பாருங்க எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் ரியலா ரியலி வார்த்தைகளை நமக்கு விளங்க காட்டின பொழுது எஸ் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் விளக்கம் சொல்லும்போது நம்ம இருதயம் என்ன செய்தான் கொழுந்து விட்டு எரியவில்லையா क्या हमारे मन में उत्तेजना न उत्पन्न हुई இன்னைக்கு வார்த்தைகளை கேட்கும்போது உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா आज जब आप प्रभु के उनका वचनों हृदय को खोल सुन देते रहे हैं, हैं, भैया। क्या आपके उनका हृदय हृदय में खोल वो देते हैं, उत्तेजना नहीं भैया। हो रही है கொழுந்து விட்டு எரியவில்லையா क्या वो उत्तेजना கொழுந்து नहीं விட்டு हो रही எரியவில்லையா है எஸ் அவர் வார்த்தை ஜீவன் அவர் வார்த்தை அக்கினி उसका वचन जीवन है उसकी अग्नि। वचन अग्नि है எரி கொழுந்து விட்டு எரியக்கூடிய वो अग्नि ज्वाला के और समान वार्ता जलने जीवन वाला वाला है वार्ता है। आमीन। उसका वचन जीवन है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அப்புறம் ஒவ்வொரு இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சு हर एक हृदय जो है ஒவ்வொரு இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சு उत्तेजना से जलने அப்ப लगा அவருக்கு உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும் आपकी क्या जरूरत है वो जानता है இங்க எல்லாரும் மீன் பிடிக்க வந்துட்டு வலைய அலசுறாங்க और सभी लोग मछली पकड़ के आने के लिए सभी वो अपने जाल को धो रहे थे அப்பதான் ஆண்டவர் வராரு तभी प्रभु आए அப்புறம் வலைய அலசிட்டு போகும்போது போட்டு கொஞ்சம் உள்ள தள்ளிடா நறு தள்ளி விட்டுட்டான் और जाल को जब भी धो रहे थे प्रभु ने उनसे कहा कि नाव को अंदर डालो வசனத்தை போதித்தார் और फिर उपदेश देने लगे வசனத்தை போதித்தார் उपदेश देने लगे அந்த वचनத்தை கேட்ட ஒவ்வொருவர் இருதயத்திலும் அக்கினி और हर एक जन जिसने अग्नि प्रभु के ज्वाला वचन को सुना एलिमिशी। उनके हृदय में वो अग्नि अग्नि की ज्वाला ज्वाला एलिमिशी। जैसे उत्पन्न हुआ அக்கினி ஜோலை எழும்பிச்சு अग्नि ज्वाला उत्पन्न हुआ அக்கினி ஜோலை எழும்பிச்சு अग्नि ज्वाला उत्पन्न हालेलुया हुआ हालेलुया அக்கினி ஜோலை எழும்பிச்சு अग्नि ज्वाला उत्पन्न உடனே हुआ என்ன செய்தாரு और तुरंत वो क्या करते हैं பீட்டர் சீமோனை பார்த்து சொன்னார் शमौन से कहते हैं சீமோனே है शमौन சீமோனே है शमौन அழகான வாய் 4 யா என்ன சொன்னாரு गहरे में சீமோனே நோக்கி சீமோனே நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் आमेन ஆமென் आमेन ஆமென் आमेन சீமோனை நோக்கி शमौन से कहा இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி आज प्रभु आपको देखकर உங்களை நோக்கி प्रभु आपको देखकर சீமோனை பார்த்து சொல்றாரு शमौन को देखकर என்ன சொன்னாரு எங்க அதுக்கு பிறகு பாருங்க ஆமா இல்ல அந்த அதே வாசிங்க அவர் போதகம் பண்ணி முடித்த பிறகு சீமோனை நோக்கி எஸ் ஆழத்திலே தள்ளி கொண்டு ஆழத்துல தள்ளி கொண்டு போ மீன் பிடிக்கும்படி ஆமென் ஆழத்துல தள்ளி கொண்டு போ गहरे में ले जाकर ஆழத்துல தள்ளி கொண்டு போ गहरे में ले जा ஆழத்துல தள்ளி கொண்டு போ गहरे में ले जा மீன் பிடிக்கும்படி और मछली पकड़ने के लिए ஒரு வார்த்தை அவரை நோக்கினார் ஃபர்ஸ்ட் पहला उसकी ओर देखा ரெண்டாவது என்ன செய்தாரு और दूसरा ஆழத்துக்குள்ள தள்ளி போடானாரு गहरे में जा ऐसा कहा அப்ப மூணாவது என்ன சொல்றாரு और तीसरा क्या कहते हैं மீன் பிடிக்கும்படி मछलियां पकड़ने के लिए so we want to catch the fishes हमें वो मछलियों को पकड़ना है எல்லாரும் மீன் பிடிக்க வேண்டி வந்து அலைறோம் हम ये मछलियां पकड़ने के लिए ही तो हम दौड़ते हैं blessing मछलियां का अर्थ है आशीष ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம वो அலைறோம் आशीषों को ढूंढ कर ही तो हम जाते हैं ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் ये आशीष को तुम पाओगे அதுக்காக उसके लिए to get the blessing वो आशीष को पाने के என்ன लिए செய்யணும்? तुम्हें Put क्या your करना net. है तुम्हारे जाल को फेंको உன் வலையை வீசு तुम्हारे जाल को फेंको மீன் பிடிக்கும்படி உன் வலையை வீசு तुम्हारे मछलियों को पकड़ने के लिए तुम्हारे जाल को முதல்ல फेंको அவரை நோக்கினார் पहले उसकी ओर देखा ரெண்டாவது உள்ள தள்ளி போடு ஆழத்துக்கு போனார் और गहराई में जाने को कहा மூணாவது சொன்னாரு மீன் பிடிக்கணும் तीसरा मछलियां पकड़ने के लिए कहा நாலாவது சொல்ல வலையை போடுனார் चौथा अपने जाल को வலையை फेंक போடுனார் अपने जाल को डालो வலையை போடு ஆழத்துல अपने जाल को डालो மீன் गहराई பிடிக்கும்படி வலையை में போடு वो मछलियां पकड़ने के लिए जाल को வலையை डालो போடு जाल को डालो போட்டதோட और जैसे ही डाला போட்டதோட और जैसे ही डाला சீமன் என்ன சொல்றான் பாருங்க शमौन क्या कहता है சீமன் சொல்றான் शमौन कहता है ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையே ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலை போடுகிறேன் என்றார் आमेन அப்பா உமது வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன் आपके कहने पर मैं वो जाल डालूंगा அந்த வசனத்துக்குள்ள மகிமை உங்களுக்கு தெரியல
அல்லாட்டி இப்படி वचन की महिमा को आप नहीं समझ रहे हैं, அந்த வசனத்துக்குள்ள மகிமை என்ன உங்களுக்கு புரியல वचन की महिमा को नहीं समझ புரிஞ்சா रहे இப்படி हैं। இருக்க முடியாது। अगर समझेंगे तो ऐसे नहीं बैठेंगे। என்ன சொன்னாரு? प्रभु ने क्या என்ன कहा சொல்றான்? ஆண்டவரே है प्रभु, ராம் முழுவதும் है स्वामी, रात भर ராம் முழுவதும் நாங்க ட்ரை பண்ணோம்। सारी रात हमने मेहनत की। என்ன பேதுரு और ये शमौन जो है, அத சீமோன் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த சி ये जो शमौन है जो काफी प्रसिद्ध था, वो ये समुद्र में, அவன் கடல் தான் வாழ்க்கை। वो समुद्र ही उसका जीवन கடல்ல है। எங்க மீன் கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும்। और समुद्र में कहाँ मछली मिलेगा उसे கடல்ல पता எங்க है। வலை போட்டா மீன் கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும்। कहाँ जाल डालेंगे तो मछली मिलेगा उसे நிறைய पता है। ஆசீர்வாதத்தை பெற்றவன்। बहुत आशीषों को पाया हुआ व्यक्ति, அப்படிப்பட்டவன் தான் சீமோன்। और ऐसा व्यक्ति ही है शमौन। அவன் சொல்றான், அவன் वो வாயினால कहता है अपने मुंह से, சில சமயத்துல நம்மளும் சொல்லுவோம், कभी कभी हम भी ऐसा எவ்வளவு कहते ட்ரை हैं, பண்றோம், कितना कोशिश எவ்வளவு करते ட்ரை हैं, பண்றோம், कितना कोशिश ஆனால் करते ஒண்ணும் हैं, கிடைக்கல, कुछ भी नहीं मिल रहा, ஒண்ணும் கிடைக்கல कुछ भी नहीं मिल रहा, அப்படினு சொல்றோம்। ऐसा हम कहते हैं। ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு। एक ही वाक्य प्रभु ने அவன் कहा, ஒரு வார்த்தை தான் சொன்னான் एक சீமோன்। ही वाक्य शमौन से ஆனாலும் कहा, ஆண்டவரே, है ஆனாலும் स्वामी, ஆண்டவரே, है स्वामी, நீங்க சொன்னதுனால, आपके वचन के நீங்க अनुसार, சொன்னதுனால, आपके वचन के நான் அதே போல अनुसार मैं वही, என் வலையை போடுறேன், मैं अपने जाल को என் डालूंगा, வலையை போடுறேன், मैं अपने जाल को இன்னைக்கு என் डालूंगा, வலையை போடுறேன்। आज मैं अपने जाल को எல்லாரும் வலையை डालूंगा, போடுங்க பாப்போம்। मैं आज अपने எல்லாரும் जाल வலையை को எடுங்க, डालिए, எல்லாரும் வலையை எடுங்க 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 இன்னைக்கு எடுங்க, வலையை போடுங்க இன்னைக்கு। आज अपने வலையை- जाल को डालिए, தலையில இருக்க எடுத்து போடுங்க இன்னைக்கு। आज ஆமா, अपने ஆமா. जाल को डालिए। எடுங்க. ஆமா எடுங்க, போடுங்க பாப்பா இன்னைக்கு। ஆமா எல்லாரும் வலையை நீங்க போடு வலையை। ஆமா வலையை எடுத்து போடுங்க, जाल को डालिए, வலையை போடுங்க, வலையை போடுங்க। ஆமே डालो, आमीन। नेट को डालो आज। आज जाल को डालो, யா சைடுல உள்ள மீன், பக்கத்துல உள்ள மீன், தூரத்துல உள்ள आसपास மீன், की मछलियां, दूर எல்லா की मछलियां, திசையில உள்ள மீன், सारे दिशाओं की எல்லா मछलियां, திசையில உள்ள மீன் இன்னைக்கு सारे உங்களை दिशाओं தேடி की வரும்। मछलियां आपको ढूंढ कर आएंगी। ஐயா என்ன எப்படி சும்மா இருக்கிறீங்க? आमीन। आपको எல்லா ढूंढ कर மீனும் आएंगी, தேடி थाली வரும்। बजाकर प्रभु को महिमा आमीन। देंगे। आमीन, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya। हालेलुया। எந்த சைடுல இருந்தாலும் சரி, किस भी எந்த दिशा में ஆழத்துல क्यों ना இருந்தாலும் हो, சரி, किस गहराई எந்த में क्यों ना हो, திசையில இருந்தாலும் சரி, किस दिशा में क्यों ना உங்க हो, நீங்க ஒரே வார்த்தை தான் சொன்னீங்க। एक ही वाक्य। ஆண்டவரே நான் ட்ரை பண்ணிட்டேன், ரொம்ப प्रभु मैंने बहुत कोशिश कर लिया, ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், बहुत कोशिश कर அதுல लिया, ஒண்ணும் கிடைக்கல, लेकिन कुछ भी नहीं मिला, கிடைச்சது போல இருந்தானா கிடைக்கல। और मिलने जैसा रहा लेकिन मिला नहीं। ஆனாலும் உங்க வார்த்தையை சொல்லி, लेकिन प्रभु आपके நீங்க कहने के சொன்னதுனால अनुसार, நான் வலையை போடுறேன், क्योंकि आपने कहा मैं ये जाल को சொன்னதுனால डाल வலையை रहा हूँ, போடுறேன், आपने कहा इसलिए मैं जाल को डाल ஒரு रहा हूँ, வார்த்தை சொல்லிட்டு ऐसा एक वाक्य कह के ஆழத்துல கொண்டு வலையை போட்டான், उसने गहराई में जाल को ஆழத்துல வலையை फेंका, போட்டான்। गहराई में இன்னைக்கு जाल இது को என்ன फेंका। சொல்றாருன்னா, आज प्रभु क्या कहते हैं இது हमसे? பிசிக்கலி, ये शारीरिक रूप இது से, physically, ये शारीरिक रूप से, ஆவியில, आत्मिक रूप में, ஆவியில எப்படின்னா ये आत्मिक रूप में நம்ம कैसा ஜெபம் है? பண்றோம், நான் தான் हम प्रार्थना करते हैं, வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன் அப்படினு சொல்றீங்க। हम बोलते हैं कि हम वचन पढ़ते हैं, हम प्रार्थना இன்னும் करते हैं। ஆழத்துல, प्रभु कहते हैं और ஆழத்துல गहराई கட்டி में, சேரணும், और இன்னும் गहराई ஆழத்துல में இறங்க, जाएं, இறங்க, இறங்க, और गहराई में ஆழத்துல जाते இறங்க, जाते, இறங்க, இறங்க, और गहराई में உன்னை जाते அக்கினி ஜுவாலையா जाते மாற்றுவேன், तुम्हें अग्नि ज्वाला के உன்னை समान அக்கினி ஜுவாலையா बदलूंगा, மாற்றுவேன், तुम्हें अग्नि அக்கினி ज्वाला के ஜுவாலையா समान மாற்றுவேன், बदलूंगा, அக்கினி ஜுவாலையா तुम्हें மாற்றுவேன், अग्नि ज्वाला के அக்கினி समान ஜுவாலையா बदलूंगा, மாற்றுவேன், तुम्हें अग्नि நீ எழும்பி ज्वाला के समान பிரகாசிப்பா, बदलूंगा, எழும்பி பிரகாசிப்பா, तुम उठकर प्रकाशित हो गए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, amen, आमेन, amen, आमेन, amen, आमेन, amen, आमेन, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, amen, hallelujah. आमेन। அப்புறம் விட்டாரா? क्या ऐसे ही छोड़ दिया? Yes. படகத பாலே தான் போட்டான்। और पूरे उसने वो जाल को फेंका। ஆக்சுவலா பீட்டருக்கு தெரியும், पतरस को पता है, சிமோனுக்கு தெரியும், शमौन को पता அந்த है இடத்துல மீனே கிடைக்காது। कि वहाँ पे मछलियाँ मिल ही नहीं सकती हैं, இதுல எழுதல, ஆண்டவர் சொல்றதுன்னு और यहाँ पे लिखा नहीं गया है, लेकिन मैं जो प्रभु कह रहे हैं वो कह रहा அந்த हूँ, இடத்துல மீனே கிடைக்காது। उस जगह पर मछलियाँ मिलेंगी ही नहीं, ஆண்டவர் சொன்னானே ஆழத்துல போட்டுட்டான்। और उस जगह पर प्रभु ने कहा इसलिए उसने जाल को அவர் डाला। வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, उसका वचन जीवन का वचन அவர் है। சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, क्या उसने कहा और क्या वो அவர் पूरा न சொல்லியும் करेगा? செய்யாதிருப்பாரோ। क्या जो उसने कहा है क्या वो पूरा न करेगा? இன்னைக்கு நினைக்கலாம், आज आप ऐसे सोच सकते हैं குழந்தை டாக்டர் சொல்லலாம் குழந்தைக்கு சான்ஸே இல்லைன்னு, कि डॉक्टर कह सकता है कि कोई जो அந்த है संभावना ही அந்த नहीं இடத்துல है, மீன் கிடைக்க சான்ஸே கிடையாது। वहाँ पर जो है मछलियाँ मिलने की वालों कोई बोटे संभावना मीन ही मिलने की नहीं चांस है है। कड़े। उसने जहाँ पर जाल डाला वहाँ पर मछलियाँ अगर मिलने वो की बहुत संभावना बात ही सुनना। नहीं है, लेकिन एक वाक्य वो उसने बात कहा, सुनना। एक वाक्य उसने कहा, ஆண்டவரே है प्रभु நீங்க சொல்றனால தான் வலையை आपने कहा इसीलिए मैं डालूंगा। போடுறேன்। மீன் கிடைக்கன்னு கேட்கல, उसने ये नहीं कहा कि மீன் मछलियाँ வேணும்னு கேட்கல, मछलियाँ
आज्ञा चाहिए उसने नहीं पूछा। உங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிறேன், प्रभु आपका आज्ञा ஒரு पालन வார்த்தையை करता நான் हूँ, கனம் பண்றேன், आपके आज्ञा ஒரு को पालन வார்த்தையை करता கனம் हूँ, பண்றேன், आपके ஒரு आज्ञा வார்த்தையை को நான் கனம் பண்றேன், मैं ग्रहण करता ஒரு हूँ, வார்த்தைக்கு கீழ்ப்படிறேன், आपके वाक्य ஒரு को வார்த்தை मैं ग्रहण சொன்னீங்கல்ல, करता हूँ। मैं आपने एक கீழ்ப்படிறேன்। वाक्य कहा, मैं उसका आज्ञा पालन கீழ்ப்படிறதோட करता हूँ, और जैसे ही उसने आज्ञा पालन किया, ஆண்டவர் சும்மா இருப்பாரா? क्या प्रभु शांत रहेंगे? ஆண்டவர் போட்ல இருந்துட்டு சும்மா இருப்பாரா? क्या प्रभु नाव में रह के शांत रहेंगे? போட்ல இருந்துட்டு அவர் சும்மா இருப்பாரா? क्या वो शांत रहेंगे? பாத்தாரு, எல்லா மீனுக்கும் கட்டளையிட்டார், सारे मछलियों को எல்லா आज्ञा दिया, மீனுக்கும் கட்டளையிட்டார், सारे मछलियों को எல்லா आज्ञा दिया, மீனுக்கும் கட்டளையிட்டார், सारे मछलियों को आज्ञा दिया। வட திசை, தென் திசை, மேற்கு திசை, கிழக்கு திசை, எல்லா திசையிலும் இருந்து, ஆழத்துல இருந்து, எல்லா திசையிலும் இருந்து மீன் பறந்து 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 வந்து வலையில விழுந்து, और उत्तर दक्षिण पश्चिम Amen। सभी जगह से जो है सारे दिशाओं से मछलियां उस जाल में आके गिरने लगी। அதே போல நம்ம வாழ்க்கையில और वैसे ही हमारे நம்ம जिंदगी में भी ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால், जब हम प्रभु की आज्ञा पालन ஆண்டவர் करेंगे, நம்ம போட்ல ஏத்துக்கொண்டால், अगर प्रभु को हम अपने नाव में उठा ஆண்டவர் लें, அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம், अगर उसके आज्ञा को पालन करें, கவலையே படாதுங்க, बिल्कुल चिंता मत கவலையே कीजिए, படாதுங்க, बिल्कुल चिंता मत போட்டை कीजिए। விட்டுருங்க, அவளை வலைய போட்டுருங்க, नाव और नाव को छोड़ दीजिए, எல்லா केवल திசையிலிருந்து जाल को மீன்கள் डालिए, वரும்। सारे दिशाओं से मछलियां आएंगी, எல்லா திசைகளிலிருந்து सारे दिशाओं से आशीषें ஆசீர்வாதம் आएंगी, வரும்। आशीष आएगा। நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, நிரம்பி வழியும்படி, आज आज आपने एक நிரம்பி बात வழியும்படியா कहा, சொன்னீங்க, और भर के उमड़ने जैसा। ஒரு போட்டும் நிறைஞ்சிட்டு, एक नाव भर गया, ஒரு போட்டு நிறைஞ்சிட்டு, एक नाव भर गया। அவன் சீமன் ரொம்ப நல்லவன், शमौन बहुत ही अच्छा व्यक्ति है, அவன் வந்து இந்த என்ன செல்ஃபிஷ் கிடையாது, वो स्वार्थी नहीं था, அவன் he is not a selfish, वो- he is not a selfish, he is selling the fish. वो स्वार्थी नहीं है, वो मछलियां बेचने वाला। Yes, wow, amen. Wonderful, wonderful. Yeah, our Lord is wonderful. இந்த வேர்ட்ல என்ன கிடைக்கும் அம்மா? அவர் சொன்னதான் கிடைக்கும். ஆமென். ஆமென். आमीन। He is not selfish, वो but he is selling स्वार्थी the fish. नहीं, लेकिन वो मछलियां बेचने वाला। Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। ये वो கொழுந்தோட்டி எரியல அவங்க இதயம். आपका हृदय उत्तेजन से नहीं भरा। Hallelujah. हालेलुया। அவன் மீனை விக்கிறவன் தான். और वो मछलियां But he is बेचने not वाला, selfish. और वो स्वार्थी नहीं था। அடுத்தல அங்க வேற ஒரு போட் பேரிட்டு இருக்கு. और एक और नाव जो जा रहा था, கைய காட்டலாம், எங்க வாங்கப்பா, उसने हाथ दिखाकर उन्हें भी बुलाया, கைய காட்டலோனே எல்லாரும் ஓடி வந்துறாங்க, அந்த போட் வந்து और दूसरा नाव भी आ गया, வலை எடுத்து பார்த்தா ரெண்டு போட்டே நிரம்பியா, और जाल लेके देखा तो दोनों बोट नाव எப்படி भर गए। நிறைஞ்சா? दोनों नाव कैसे भरे? அமிழ்ந்து போகும்படி நிறைஞ்சு, वो डूबने जैसा वो नाव भर गए। நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அதே போல ரெண்டு போட்ல 2000 போட் நிரப்பதுக்கு அவரால முடியும்। आमेन। और जो आप जो वचन सुन रहे हैं, ऐसे 2 नाव क्या 2000 नाव भरने जैसा सामर्थ उसके अंदर है। அவரால முடியும், उससे होगा, அவரால முடியும், उससे होगा। இன்னைக்கு நிரம்பி வழியும், आज भर के उमड़ेगा। Hallelujah. हालेलुया। நிரம்பி வழியும்படியா। और भर के उमड़ने जैसा। அதுக்கு பிறகுதான் சீமோனுக்கு கண் திறக்குது, उसके बाद इस शमौन की आंखें खुलती हैं, दोनों नाव भर गए। சீமோன் பாக்குறான், शमौन देखता है, அதுக்கு தட்ட அவன் யாருன்னே தெரியாது, वो तभी तक वो कौन है करके ही नहीं पता। ஆண்டவரே, है प्रभु, ஆண்டவரே, है प्रभु, நான் பாவி, मैं पापी मनुष्य எவனா हूँ। சொல்லுவானா, क्या ये कोई कहेगा? யாரா சொல்லுவாங்களா தெரியாத ஆளுகிட்ட போய், क्या कोई जिसे नहीं जानते, क्या उससे जाकर, क्या मैं पापी हूँ ऐसा जाकर कहेंगे? யார்கிட்ட சொல்லுமா நம்ம, क्या हम जाकर ऐसा कहेंगे? நான் ரொம்ப சுத்தவாளி நே மாமா, मैं बहुत पवित्र हूँ, அப்படிதான் சொல்லுவான், हम ऐसा ही कहेंगे। அவன் அப்படி சொல்லல, लेकिन उसने ऐसा नहीं நான் कहा। பாவி ஆண்டவரே, है प्रभु, मैं पापी मनुष्य உங்களை हूँ, ஏத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் கிடையாது, आपके पास खड़े रहने के लिए உடனே मेरी தெரிஞ்சு योग्यता போச்சு. नहीं। எதுக்காக அவன் தெரிஞ்சுனா, அவன் கண்கள் எப்படி திறக்கணும்னா, उसकी आंखें कैसे खुली? அந்த இடத்துல மீன் கிடைக்க சான்ஸே கிடையாது, उस जगह पर मछलियां मिलने की कोई அந்த संभावना இடத்துல नहीं ரெண்டு है। போட்டு நிரம்பபடி उस மீன் जगह पर கிடைக்குன்னா, 2 அது नाव ஆண்டவரால भरने தான் இருக்க जैसा முடியும்। केवल प्रभु ही அது कर सकते ஆண்டவரால தான் இருக்க हैं, முடியும்। केवल प्रभु ही அது कर ஆண்டவரால सकते தான் செய்ய हैं, முடியும்। केवल प्रभु ही कर அது सकते ஆண்டவரால தான் செய்ய हैं, முடியும்। केवल प्रभु ही कर सकते அது हैं, ஆண்டவரால தான் செய்ய முடியும், केवल प्रभु ही कर யாராலும் सकते செய்ய हैं, முடியாது। और कोई नहीं कर सकता, வேற யாராலும் செய்ய முடியாது, और कोई नहीं कर सकता। அதனால தான் அவன் சொல்றான், और इसीलिए उसने कहा, ஆண்டவரே, है प्रभु, பாவி, मैं पापी हूँ, பாவியான மனுஷன், मैं पापी मनुष्य அதனால हूँ, நீங்க நகண்டு போயிருங்க, प्रभु आप मुझसे दूर நீங்க चले இந்த இடத்தை जाइए, விட்டு நகண்டு போங்க। आप मुझसे दूर जाइए। அவன் ஆண்டவர் நினைக்கிறாரு, प्रभु सोचते हैं, இவன் ரெண்டு கூட மீனை பார்த்ததோட சொல்றான்டா,
ये दो नाव भर के मछलियों को ரெண்டு கூட देखते ही மீனை कहता பார்த்ததோட சொல்றான் दो नाव मछलियों को देखते कहता है அப்படி ஆண்டவர் நினைச்சிட்டு प्रभु ने उसे सोचकर கூட இருந்தவங்க அத்தனை பேரும் उन सभी लोग जो उसके அத साथ थे பார்த்துட்டு उसे देखकर மிரண்டு போனாங்க वो सभी लोग जो है अचंभित हो गए மிரண்டு போனாங்க सभी लोग अचंभित हो இன்னைக்கு गए ஒவ்வொரு வாழ்க்கையிலும் आज हम सभी के जिंदगियों உங்களுக்கு में தர ஆசீர்வாதத்தை பார்த்து आपके जीवन में मिलने उनको वाले उस कहने का आशीष को आशीर्वाद देखकर बात। प्रभु के நீங்களே आपको मिरंड देने वाले போவீர்கள்। आशीष को देखकर आप खुद अचंभित हो जाएंगे அப்படி நீங்களே ஆச்சரியத்துல आप அமிழ்ந்து खुद போவீர்கள் अचंभित हो जाएंगे ஆச்சரியத்துல அமிழ்ந்து போவீர்கள் आप खुद अचंभे से जो है वो आप गहराई में चले जाएंगे आमीन, हालेलुया। आमीन ஹalleluya हालेलुया ஆசீர்வாதம் கிடைக்கத பார்த்துட்டா आशीषों को मिलते देखेंगे तो ऐसा आशीष करके आप खुद अचंभित हो जाएंगे ஹalleluya हालेलुया दो नावों को भर दिया யோபு 10:42 வாசிங்க பாப்போம் இன்னைக்கு அந்த अय्यूब 10 கண்டிப்பான ஆசீர்வாதம் 42 ஆமென் ஹalleluya अय्यूब 10:42 40-10 अच्छा 42:10 सॉरी फटाफट कमान मैया ஆமா ஆ மாத்தினார் आमीन என்ன செய்தார் दुगना भाग தந்தறினார் ஆமென் दुगना தந்து भाग उसे दे அருளினார் दिया दुना ये भाग सपा। उसको दे दिया தந்து அருளினார் दुना भाग उसको दे दिया தந்துட்டாரு दे दिया அதுக்கு பிறகு எடுக்க மாட்டார் அதான் அருளினார் और इसीलिए उसे वापस नहीं लेते हैं அருளினார் தந்து उसे அருளினார் दे दिया ரெட்டிப்பான ஆசீர்வாதம் हाँ, दुगना आशीष ஏசி 61:7 வாசிங்க பாப்போம் एशिया ஏசி 61:7 61:7 ஐசியா 61:7 61:7 பட்டாபட் எஸ் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க ரெட்டந்தனியா பதில் வரும் ஆமென் आमीन हालेलुया तुम्हारे नाम धराई के बदले दुना भाग मिलेगा अनादर के बदले तुम अपने भाग के कारण जय जयकार करोगे तुम अपने देश में दुने भाग के अधिकारी होगे सगेरिया 9:12 जकरिया 9:12 இன்னைக்கு தருவேன் இப்போதே தருவேன் ஆமா எல்லாரும் வீட்டுக்கு வாங்க ஆமா அரட்டுக்கு திரும்புங்க இன்னைக்கே தருவேன் मैं यार आज मामा ही करिए। दुना भाग दूंगा कितने लोग उसे स्वीकार करते हैं थाली बजाकर प्रभु को महिमा देंगे फैंसी ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் இன்னைக்கே தருவேங்கறாரு और दुना भाग दूंगा आज ही दूंगा ऐसा प्रभु कहते हैं पा लीजिए उसे पा लीजिए पा लीजिए पा लीजिए ஒவ்வொரு வாழ்க்கையில எஸ் हर एक के जिंदगी ரெட்டிப்பான में ஆசீர்வாதம் हर एक के जिंदगी में दुना भाग ரெட்டிப்பான ஆசீர்வாதம் दुना भाग இன்னைக்கே தருவேன் வெயிட் பண்ணாண்டான்னு சொல்றாரு आज ही दूंगा इंतजार करने की जरूरत नहीं प्रभु आमीन। कहते हैं आमीन हालेलुया हालेलुया இப்படி உள்ள ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு और ये सारे आशीषों को पाकर ஆமென் आमीन ஹalleluya யா हालेलुया அவர் வசனம் வந்து எப்படிப்பட்ட उसका வசனம் वचन कैसा है அந்த அத மட்டும் முடிச்சிட்டு அந்த முடிச்சிரோம் ஓகே எஸ் சாம் भजन संहिता சாம் 19:7 19:7 அவர் வசனம் எப்படிப்பட்ட வசனம் उसका वचन कैसा है ஆமா குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது வசனம் தான் ஆமா எல்லா நான் பேரையா தான் இருந்தேன் இன்னைக்கு நான் ரியலி ஐ எம் so much proud about Lord ஒரு இதுமே எனக்கு தெரியாது ஒரு வசனமும் எனக்கு தெரியாது एक वचन भी मैं नहीं जानता எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல कुछ भी मैंने तैयार नहीं किया பாத்துடுங்க எதுல நான் எழுதியும் வைக்கல कुछ भी मैंने इसमें लिखा भी அவர் नहीं है தாராரு தான் और சொல்றேன் प्रभु जो बोल रहा है वो मैं बता रहा हूँ ரியலா ஒவ்வொரு வசனமும் எவ்வளவு கிரியை செய்ய நீ एक एक वचन भी कैसे कार्य करता है கிரியை செய்ய பாருங்க वचन कार्य करता அவர் है வசனம் उसका குறைவற்றதும் वचन कोई कमी के बगैर நிறைவானதும் वो परिपूर्ण है परिपूर्ण ஆமா எஸ் ஆத்மாவை உயிர்ப்பிக்க प्राण को बहाल कर देता है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया 9 வாசிங்க 9 9 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆமா சுத்தமும் சுத்தமும் என்றைக்கு என்றைக்கு நிலைத்திருக்கமா இருக்கும் கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் இந்த கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அனைத்தும் நீதியும் நீதியுமா இருந்தது ஆமென் Amen. ஹalleluya हालेलुया பத்தையும் வாசிருங்க அவைகள் பொன்னிலும் பொன்னிலும் பசும் பொன்னிலும் பசும் பொன்னிலும் ஆமா மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் விரும்பப்படத்தக்கதோ தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது आमेन आमेन
அப்படிப்பட்ட வசனத்தான் இன்னைக்கு ஆண்டவர் ऐसा தந்திருக்கிறார். वचन प्रभु ने आज हमें दिया Today है you ask no आज what about आपने that मांगा word कि like that. वचन So वचन this word और is giving वचन प्रभु that ने much आज दिया honey, है honey, उतना मधु वो Honey. मधु से भी मधुर है वो वचन honey. So God is listening our prayer. प्रभु हमारी प्रार्थनाओं को सुनते हैं ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष देगा ஹalleluya வந்திருக்கிறது கொஞ்சம் பார்த்தாலும் கர்த்தரோட நிறைவு நமக்கிட்ட நிறையா இருக்கு. ஆமென். ஹalleluya. எத்தனை ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு எல்லாரும் आज दिया हुआ वचन के ताली बजाकर प्रभु का नाम का महिमा करेंगे. वो आत्मा को जिलाने वाला वचन है. हालेलुया. आत्मा को जिलाने वाला वचन है. हालेलुया. ஆமென். அங்கே ஆன் பிரதர் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு உள்ளத்துல அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு இன்னைக்கு ரெட்டிப்பான நன்மைகள். ஏன்னா 2 படகு. ஆமென். ஹalleluya. யோபு தன் சிநேகிதனுக்கு பண்ணும்போது கர்த்தர் அவனை ரெட்டிப்பான நன்மைகளை நிரப்பினார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஹalleluya. அதற்கு சகரியா, ஏசாயா. ஆமென். அங்க இருக்கும்போது வார்த்தை வந்துட்டே இருக்குது. ஹalleluya. இதுக்கு அப்புறம் இந்த வார்த்தை. ஆமென். ஒரு படகுல 2 படகு நிரப்பினார். எத்தனை பேர் படகு நீங்க நிரம்பி இருக்கு? ஹalleluya சொல்லுங்க. எத்தனை பேர் படகு நிரம்பி இருக்கு? कितना का नाव भरा है? नाव भरा है तो वो डूबने जैसा भरेगा. ஆண்டவர் மேலோட்டமா நிரப்ப மாட்டார். ஆமில தக்கதாக நிரப்புவார். ஹalleluya. அமுக்கி குலுக்கி சரிந்து போகத்தக்கதாக உங்களை மடியில இன்னைக்கு நிரப்பி இருக்கிறார். ஹalleluya. இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கேட்ட வார்த்தைகளுக்கு பாக்கியவான்கள். இன்றைய ஒரு விசுவாசத்தை அவர் தட்டி எழுப்பியிருக்கிறார் ஆண்டவர். ஹalleluya. ஹalleluya. சோர்ந்து போய் இருக்கிற உள்ளத்தை, ஹalleluya, தூங்கி கொண்டிருந்த விசுவாசத்தை கர்த்தர் உயிருள்ளதா மாற்றிட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அப்படிதான் மாற்றிருக்காரு. ஆமென். என்னோட ஜெபமெல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த சபை நிரம்ப மட்டுமல்ல ஜனங்கள்லாம் நிரம்பி ஒழிகிற பாத்திரமா மாற்றுங்க. கர்த்தர் இந்த ஜனங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. அவர் இந்த ஜனங்கள் மூலமா உங்களுடைய நாம மகிமைப்படணும். அதான் நம்மளுடைய ஜெபமா இருக்குது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுமா? ஹalleluya. முதல்ல என்ன சொன்னாரு? ஹalleluya. அவன் வெறுமையாகிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவங்க உள்ளத்துல வரணும். இந்த உள்ளம் வெறுமையா இருக்கணும். ஆமென். இங்க ஒருத்தரை வச்சுட்டு ஒருத்தரை வைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு ரூம்ல ஒருத்தர் தான் இருக்க முடியும்னாக்கி அந்த ரூம்ல ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஆமென். அல்ல ஒரு 10 பேர் உட்கார முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் புரியுது? एक रूम में एक छोटा रूम है ऐसा इतना रूम में पड़ा एक ही आदमी रह सकता है. 2-10 आदमी रह सकता है नहीं ना? இருக்க முடியுமா முடியாதா? ஏன்னா இந்த ரூம் அவருக்காக தான். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. முதல்ல அந்த போட்டை வெறுமையாக்கி அங்கே இருக்கும்போது அந்த ஆண்டவர் வார்த்தை வருது. அந்த அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காதபடி வெறுமையாக்கிட்டாரு. ஆமென். அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. कुछ करने पाता है पतरस. अरे मैं जगह जाता मछली मुझे मिलती आज शिव नहीं मिला. खाली आता है. आमीन बोलेंगे. हृदय खाली हो गया. आमीन बोलेंगे. जब मसीह आता है तो तुम्हारा हृदय खाली होना मांगता है. आमीन बोलेंगे. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கேட்டு கொண்டிருக்கிற பாக்கியவான்கள். ஹalleluya. आमीन. जो सुनता है वो भाग्यवान है. आमीन. पहला पतरस बोला कुछ मछली नहीं मिला. उसका हृदय कैसा हो गया? खाली हो गया. हालेलुया. जब प्रभु अंदर आना है पहला अपने हृदय को क्या करना है? खाली करो. हमें जो भी कुछ है जूना पुराना सब निकाल दो. हालेलुया. प्रभु जी मेरा हृदय आपके लिए. तभी वो बोट में आके बैठेगा. बोट को बोलता है अंदर डालो. आमीन. प्रभु बोलते हैं प्रभु क्या बोलता है? अंदर बोले तो क्या है? वचन को पढ़ो. आमीन. वचन को पढ़ो. वचन को पढ़ेगा तो बोलता है गहराई में डालो. आमीन बोलेंगे. हालेलुया. किनारे में कुछ नहीं मिलता. आमीन बोलो. आज भी बहुत लोग किनारे में खड़ा है. यीशु मसीह के नाम से बोल रहा हूँ गहराई में आ जाओ. आमीन சொல்லுங்க. ஆழத்துல வாங்க. ஆழத்துல வாங்க. ஆழத்துல வந்தா தான் மீனை பிடிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. गहराई में डालेगा तो मछली मिलेगा. हालेलुया. இன்னொரு வார்த்தை அருமையா சொன்னாங்க. मछली हालेलुया जाले फेंको. हालेलुया. प्रभु ने मछली को आज्ञा दिया जाओ सा जाल में फंस जाओ. यहाँ वहाँ कितना भी जाल है. आज हमने एक क्या नमूना दिखाया. आमीन बोलेंगे. हालेलुया. ये नमूना है. इसके कितने लोग जाली में समझा? कितने लोग रुमाल समझा? मैं जाली समझ के फेंक दिया. आमीन बोलो. जाली में फंसेंगे. वचन फंसाएगा. आमीन बोलेंगे. मछली आएंगे. आमीन बोलेंगे. इतना मछली आया जाल फटा नहीं. आमीन बोलेंगे. आमीन. एक नाव भर गया और इतना मछली था कि यूहन्ना और उसका भाई याकूब को बुलाया आ जाओ तुम भी आ जाओ मेरे सहभागी आ जाओ. दोनों का नाव भर गया. आमीन बोलो. பத்திரஸ் பார்த்தாரு. என் முன்னால் நிற்கிறது சாதாரணமானவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க.
நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் சாதாரண பார்க்குறோம். ஆமெन. हालेलुया. पतरस पहले ऐसा देखा था ना, मेरे सामने कोई तो व्यक्ति खड़ा है. आमीन बोलेंगे. ये 5 मिनट के लिए लेता हूँ. मेरे सामने एक व्यक्ति खड़ा है, लेकिन उस व्यक्ति का वचन को मैं आज्ञा पालन करता हूँ. आमीन बोलेंगे. हालेलुया. वो बोला गहरा में डालो, डाल दिया. क्यों? क्या? कुछ नहीं बोला. आमीन बोलेंगे. जैसे वचन हमारे पास आता है, वचन எப்பொழுது உங்களுக்கு வருகிறதோ கேள்வி கேட்காம அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. आमीन बोलेंगे. ना सवाल करके प्रभु के वचनों में आज्ञा पालन करो, बर बर के देख. आमीन बोलेंगे. हालेलुया. நிரம்பி வழிகிறத பார்த்ததா வாழ்க்கையில் அன்னைக்கு தான் போட்டை நிரம்பி இருக்கு. ஆமென். அது 2 படம் நிரம்பினோன்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவரே, என்ன வார்த்தை வருது? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடும். ஆமென். நம்ம அப்படி தானே சொல்கிறோம். பாவியான மனுஷன் ஒரு பரிசுத்தம் உள்ளவன் நிற்கும்போது வார்த்தைகள் பேச்சலாம் பார்த்து, ஐயோ मैं इसके लिए काबिल नहीं, आप मुझसे दूर हो जाओ. आमीन. पतरस किसको देखा? यीशु को देखे बोला, मैं पापी मनुष्य हूँ, आप मुझे छोड़ के जाइए. प्रभु ने बोला हालेलुया. ये मछलियों को देखकर इतना प्रभावित हो गया, और बहुत बड़ा काम करना है. 3000 लोग आना है. आमीन बोलो. 3000 आत्मा आना है, 5000 आना है, और बहुत सारे मछली तेरे को देना है. ये काफी नहीं है बोर्ड. आमीन बोलो. हालेलुया. आजू बाजू वाला आएगा, जो भी सुनेगा आएगा आएगा आएगा. हालेलुया. ये कलीसिया भर के प्रभु देगा. आमीन बोलो. कितने लोग आमीन बोलते हैं? हालेलुया. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இன்றைக்கு ரெட்டிப்பான நன்மை. ஆமென். ஹalleluya. இன்னொரு வார்த்தை வருது. ஆமென் சொல்லுங்க. एलिसावे अभिषेक बनना. आमीन बोलेंगे. एलिसा ने एलिसा को अभिषेक किया, तो एलिसा उसके साथ ही था. जब एलिया बूढ़ा हो गया, लेकिन एलिसा जवान है. आमीन बोलेंगे. एलिया वयदायिट्टु அவர்களோட சீஷன் எப்படி இருக்காரு? वो जवान है. एलिया खाना खाता है तो पानी लेके आ रहा है, पानी में आग में डालते हैं. आमीन बोलेंगे. आमीन. एलिया खाना खाता है तो वो तैयार रहता है, बैग लेके, मटका लेके तुरंत आके उसका हाथ को धोता है. आमीन बोलेंगे. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா வேதம் சொல்லுதா இல்லையா? हालेलुया. वो एलिसा के साथ था. एलिया क्या क्या करता है वो देखता था. मैं, तू यहाँ रुक, मैं यॉर्दन तक जाके आता हूँ, मैं तुम्हारा साथ ही आएगा. आमीन बोलेंगे. तू यहाँ तक, मैं यरूशलेम जाता हूँ, नहीं मैं तुम्हारा साथ ही आएगा. हालेलुया. छोड़ा नहीं. प्रभु को मत छोड़ो. आमीन बोलेंगे. प्रभु बोलेगा बेटा यहाँ रुक, नहीं मैं तुम्हारे साथ ही आएगा प्रभु. आमीन बोलेंगे. ये तमिल चल रहे ஆண்டவரே நம்மோடு தான் வருவேன். हालेलुया. तभी क्या होता है? एलिसा ने एलिया के पास खड़ा रह के उसका सेवकाई को देख के क्या बोला? हालेलुया. एक दिन आया. आमीन बोलेंगे. और नाल वंदது. एलिया कहाँ जा रहा है? परलोक में जा रहा है. एलिसा को बोला तुम्हें क्या चाहिए मांगो. जब एलिसा ने मांगा, आपका जो आत्मा का वरदान है ना, मुझे 2 गुना चाहिए. हालेलुया. ताली बजाकर प्रभु का नाम का महिमा करेंगे. हालेलुया. உம்மையில் உள்ள ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வர வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்படி நம்ம எழுந்து நிற்போம், புட்கே கடை हो जाएंगे. हालेलुया. ஒரு மகிமை இந்த இடத்துல இப்பொழுது இறங்க போகிறது. हालेलुया. தேவ மகிமை இறங்குகிறது. हालेलुया. இன்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் அபிஷேகத்தினால் நிரம்பின வார்த்தைகள், அக்னியால் நிரம்பின வார்த்தை. जो बोला गया वचन अग्नि से भरा हुआ, अभिषेक से भरा हुआ है. ஓ हालेलुया. இது பெற்றுக்கொண்டவர் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுக்கு எளிமை பிரகாசிப்பார்கள். हालेलुया. थैंक यू लॉर्ड. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உம்மில் உள்ள வரம் எனக்கு இரட்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி ஹalleluya. எலியா ஆமென் அந்த வரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? जो मांगता है वो पाते हैं. आमीन बोलेंगे. वो पा लेते हैं. कितने लोग मांगता है? हालेलुया. आपका वरदान मुझे चाहिए. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திறந்துங்கள், இரட்டிப்பான நன்மை தரும், இன்றைக்கே தருவேன். हालेलुया. நம்பிக்கையுடைய சிறைகளை யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் பக்கம் வருகிறீர்களோ இரட்டிப்பான நன்மை. இன்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் இரட்டிப்பான நன்மை. ஆமென் சொல்லுமா. 2 படகு நிரம்பி வழிகிறது. हालेलुया. யோபு தன் சிநேகிதர்களை ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு முன்பு இருந்தது பார்க்க இரட்டத்தனையான ஆசீர்வாதம் தந்து அருளினார். हालेलुया. அருளினார். हालेलुया. ஒருவனுக்கு ஒன்றை அருளும் போது அவரை திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரது கேட்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. हालेलुया. हालेलुया. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தின நன்மை உங்களுக்கு வந்து சேரும். आमीन. तुम्हारा लज्जा जितना भी है, हालेलुया, उतना आशीर्वाद तुम्हें आकर पाएगा. 2 गुना आशीर्वाद आएगा. हमें विश्वास करता है? विश्वास. सबै எழும்பீர் இன்னைக்கு. आमीन சொல்லுங்க. सबै उठ के खड़ा हो जाओ. अभिषेक से पर, अग्नि से पर तुझे लेके बड़ा कार्य करेगा. हालेलुया. आमीन.
எனக்கு மீன் கிடைக்கலன்னு பேதுரு அளந்துட்டு இருக்கல आमीन சொல்லுங்க नहीं मिला नहीं मिला नहीं मेरे सामने जो खड़ा है यीशु खड़ा है बोला बड़ा कार्य करेगा हालेलुया हम सामने यीशु को देखे नहीं देखे पीछे देखते हैं आगे देखते हैं उससे मदद आएगा इससे मदद आएगा किधर से भी नहीं आएगा यीशु से ही मदद आएगा यीशु के नाम में बोलते हैं आमीन बोलेंगे हालेलुया भरोसा हुआ ये बंदियों मेरे पास आओ दुगना आशीष दूंगा आज दूंगा आमीन बोलेंगे हालेलुया ரெட்டிப்பான நன்மைகளை தந்த ஆசீர்வதித்த தேவன் இன்றையும் நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாரும் ரெட்டிப்பான நன்மைகளை நாம் நினைப்பதற்கு மீண்டும் அதிகமாக செய்வார் ஆமென் சொல்லுவோம் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஓ ஹalleluya ஒரு வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே ஒரு வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற மேலே ஆவியானவர் இறங்கினார் என்று ஹalleluya வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ல் வாசிக்கிறோம் ஹalleluya பேதுரு பேசிக் கொண்டிருக்கும்போது பேதுரு ஆண்டவருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும்போது கேட்ட ஒவ்வொரு மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் हालेलुया जो वचन पतरस बोलता था वो वचन सुनने वाले हर एक ऊपर पवित्र आत्मा जो आए थे वो अभिषेक से भरे थे अंगार से भरे थे अन्य अन्य भाषाओं से भरे थे हालेलुया बोलते थे और भविष्यवाणी बोलते थे भविष्यवाणी हालेलुया இந்த நாள்ல உங்களுக்கு வருகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாத வார்த்தையின்படி प्रभु जो खोजने वाला उसको कभी कमी घटी नहीं होगा कोई कमी नहीं होगा आज प्रभु बोलता है दुगना आशीष हालेलुया दुगना आशीष लेकिन वो पतरस को बोला हालेलुया ये मैं मछलियां इतना दिया करके तू संतोष कर रहा है हालेलुया तुझे मनुष्य पकड़ने वाला मैं पकड़ूंगा हालेलुया चल मेरे पीछे बड़ा बड़ा कार्य आमीन बोलेंगे 3000 लोग उद्धार पाए 5000 लोग उद्धार पाए हाल बहुत अनगिनत लोग उद्धार पाए यीशु के नाम से यीशु मसीह उसके लेके बड़ा कार्य किया था இன்றைய உங்களை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்ய इतने आमीन சொல்றீங்க हालेलुया அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க धन्यवाद प्रभु जी आपका वचन के लिए धन्यवाद प्रभु जी हालेलुया महिमा भरा वचन के लिए धन्यवाद प्रभु जी और रेबा शबा लेबा रबा இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் விசேஷித்த வல்லம் இறங்கட்டும் जो आपका वचन को सुना है प्रभु जी हर एक विशेष दो से आपका अग्नि उतरने दो अभिषेक उतरने दो प्रभु जी आपके लिए उठ के प्रकाशित होने दो बड़ा बड़ा कार्य कीजिए प्रभु हालेलुया इनका हर एक परिवार में आशीष होने दो कोई भी कमी न हो यीशु के नाम से ஒரு குறை இல்லாதபடி உம்முடைய பிள்ளைகளை நிறைவாக நீர் அனுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே நீங்க தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நீங்க தந்த ஹalleluya ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை ஸ்தோத்திரம் உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நீங்க பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பன்னின் குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பன்னின் பிரத ஆசீர்வதிக்கிறோம் இன்னும் அவர்களை கொண்டு பலத்த கிளை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹalleluya வந்திருக்க ஒவ்வொரு மேலும் விசேஷித்த வல்லம் இறங்கியதுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவர் நன்மையினாலும் கிருபையினாலும் आंदर संतोष निरपेगा सोच हर एक हृदय का आनंद संतोष से आप अनुग्रह से भर दिया धन्यवाद प्रभु जी कोटि कोटि धन्यवाद आपको देते हैं प्रभु जी आपके चरणों में हम झुकते हैं आपका नाम का महिमा हो सारा आदर महिमा कर आपको देते हैं प्रभु यीशु मसीह के मधुर नाम से मांगते हैं अच्छे पिता बोलेंगे आमीन ऊंचा ध्वनि से हालेलुया हालेलुया हे मेरा मन यहोवा को धन्य का है जो कुछ मुझ में है उसका पवित्र नाम को धन्य का है हे मेरा मन यहोवा को धन्य का है उसने क्या किसी उपकार को ना भूलना हालेलुया आशीर्वाद कतरा இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் இன்று சதாகாலம் நம் ஒவ்வொரு கூட இருப்பதாக ताली बजाकर बोलेंगे हालेलुया हालेलुया आमीन आमीन